இந்த சம்பவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை உரசி பாருங்கள். நாம் வாழும் போது இப்படித்தான் நாம் வாழ்கின்றோமா என்று வாழ்க்கையை உரசி பாருங்கள். ஒரு தடவை ஒரு வெளியூர் வாசி மதீனாவை நோக்கி வருகிறார். அவருடைய ஒட்டகத்தை மேய விடுகிறார் வேற ஒருவருடைய தோப்பிலே. அந்த தோப்பினுடைய உரிமையாளர் ஒரு கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு கல்லை எடுத்து ஒட்டகத்திற்கு மேல் எறிகிறார். அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் என் ஒட்டகத்தின் மீதா எறிகிறார் என்று அவர் ஒரு கல்லை எடுத்து அந்த கூடாரத்தை நோக்கி எறிகிறார். கூடாரத்தில் ஒரு வயதானவர் இருக்கிறார். அவர் மீது அந்த கல் பட்டு அவர் இறந்து விடுகிறார். உடனே அவருக்கு 2 மகன்கள். மதீனாவில் சபை கூட்டப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். உமரே, என் தந்தையை இவர் கொன்றுவிட்டார், என் தந்தையை இவர் கொன்று விட்டார், இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னவுடன் உமர் அவர்கள் கேட்கின்றார்கள், அவருடைய தந்தையை நீ கொன்றாயா? ஆம் உமரே, தெரியாமல் கல்லை எடுத்து எறிந்து விட்டேன், அவர் பட்டு இறந்து விட்டார், கொன்று விட்டேன், இஸ்லாத்தினுடைய சட்டத்திற்கு நான் கட்டுப்படுகின்றேன், என்ன செய்யுங்கள், கொலை செய்யுங்கள். ஆனால் உமரே, எனக்கு ஒரு நிபந்தனை, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. என் ஊரிலே, நான் வாழக்கூடிய ஊரிலே அனாதைகளுடைய ஏழைகளுடைய பொருட்கள் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது, அதை கொடுத்து விட்டு நான் வந்து விடுகிறேன் உமரே என்று சொன்னவுடன், நீ வருவாய் என்பதற்கு என்ன சாட்சி இருக்கிறது? அதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். உனக்கு பதிலாக யாரையாவது இங்கே வைத்து விட்டு செல் என்று உமர் அவர்கள் சொன்னவுடன் தலையை திரும்பி பார்க்கின்றார். எல்லாம் யார்? உள்ளூர்வாசி, இவர் மட்டும் வெளியூர்வாசி. அப்படியே பார்க்கின்றார், யார் பொறுப்பேற்பார் என்ற உடனே அபுதர் அல் கிஃபாரி வருகிறார்கள். அபுதர் வருகிறார். உமரே, நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், இவரை அனுப்பி வையுங்கள், இவருக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உமர் அவர்கள் சொல்கின்றார்கள், தோழரே, அவர் வரவில்லை என்றால் உங்களுக்கு தான் தண்டனை, கொலை தண்டனை. பரவாயில்லை உமரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னவுடன் மதீனா நகரில் சபை கலையப்படுகின்றது. 3 நாள் கழித்து திரும்பவும் வருகின்றார்கள். 3 நாள் கழித்து திரும்பவும் சபை கூட்டப்படுகின்றது. எல்லோரும் வந்து விட்டார்கள், இவர் மட்டும் காணவில்லை. யாருக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டுமோ அவரை மட்டும் காணவில்லை. சாயந்தரம் நேரம் வருகிறார், சபை இருக்கிறது, லேட்டாக வருகிறார். அவர் வந்தவுடன் உமர் அவர்கள் கேட்கிறார்கள், ஆச்சரியமாக கேட்கிறார்கள், தோழரே, உண்மை நாங்கள் விட்டுவிட்டோம், நீங்கள் எங்கேயாவது சென்றிருக்கலாம், எங்கேயாவது போயிருக்கலாம், ஆனால் ஏன் திரும்பவும் வந்தீர்கள் என்று சொன்னவுடன் அவர் சொன்ன பதிலை பாருங்கள். உமரே, இப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள், அதற்குள் முஸ்லிம்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தால் மாறி செய்யக்கூடிய பழக்கம் வந்துவிட்டதே, முகம்மது ரசூல் சென்றதோடு அந்த வாக்குறுதியினுடைய பழக்கமும் சென்று விட்டதே என்று யூத நசராணிகள் ரோம பாரசீகர்கள் பேசிவிடக்கூடாது உமரே, என்னுடைய தலைவரை பற்றி இழிவாக, அதனால் நான் என்ன செய்கின்றேன், திரும்ப வந்து விட்டேன். அப்படியே உமர் அவருடைய தலை திரும்புகிறது. யாரின் பக்கம்? அபுதர் அல் கிஃபாரி அவரின் பக்கம் திருகிறது. தோழரே, நீங்கள் ஏன் பொறுப்பேற்றீர்கள்? உமரே, இப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள், அவர்கள் பிரிந்து சில ஆண்டு காலம் தான் ஆகின்றது, அதற்குள் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இன்னொரு முஸ்லிம் தோள் கொடுப்பதற்கு கூட வரவில்லை என்று ரோம பாரசீகர் எல்லாம் என்னுடைய தூதர் முகம்மது